கிளாஸ்ல பண்ண வர்க் எல்லாமே நான் கொண்டு போய் அங்க டிஸ்ப்ளே பண்ணேன். ஒரு ஸ்டாலே போடுற அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். ஆன்லைனில் ஜுவல்லரி மேக்கிங்கை கற்றுட்டு அது மூலமாக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜுவல்லரி கிளாஸ் அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் கூட ஆகலை. நம்ம 5 ஜுவல்லரி கோர்ஸ் ஜஸ்ட் 500 ரூபீஸ்க்கு எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கூல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாலே போடுற அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட் லாவண்யாவை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. என்கிட்டயே என்கொயரிக்கு வரும்போதோ இல்லை கிளாஸில் ஒர்க் பண்ணும்போதோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஆரி போடுறேன், பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் போட இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, இப்போ பொட்டிக்கெல்லாம் வச்சு பண்ணுறாங்க, நார்த் இந்தியன்ஸ்லாம் வச்சு போடுறாங்க, அப்படிங்கிறப்போ நீ இதை எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற பயத்தோடு கேட்பாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களையும் அந்த இடத்துல 4 பேருக்கு எடுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங் கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, என்கிட்டன்னு மட்டும் இல்லை, கிளாஸ் எடுக்கிற எல்லார்கிட்டையும் இல்லை, படிக்கிற எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்டாலே இதை பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு 10 கூட்டம் மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகலாம். இப்போ ஸ்டூடெண்ட் லாவண்யாவோட ஸ்டால் எப்படி இருக்குது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹாய், நான் கேஎம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் லாவண்யா பேசுகிறேன். நான் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி இன்னும் 1 மந்த் கூட கம்ப்ளீட் ஆகலை. பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஒரு ஸ்டால் போடுற மாதிரி. நான் இந்த கிளாஸில் பண்ண ஒர்க் எல்லாமே நான் கொண்டு போய் அங்கே டிஸ்ப்ளே பண்ணேன். அதை பார்த்து நிறையா பேர் இன்ட்ரெஸ்டடாக வந்து வாங்கினாங்க. அண்ட் எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கேஎம் ஆர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த மேம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கிராட்டிடியூடாக இருக்கேன். தேங்க்யூ. லாவண்யா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிறத விட அதை மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போடுறோமோ அந்த அளவுக்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே இருக்கும். நம்மளோட எஃபோர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டினியூட்டியாக, அதாவது டெய்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க்கில் ஏதோ ஒரு அப்டேட் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் வந்து நேச்சுரலாகவே இருக்கும். இப்போ ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன கிளாஸ் எவ்வளோ எடுக்கிறோம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள். லாவண்யா மாதிரி கண்டிப்பாக எல்லா பெண்களாலையும் சக்ஸஸ் ஆக முடியும். வீட்டில் நம்ம இருக்கோம், நமக்கு ஒரு சின்ன இன்கம் கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட தான் ஜாயின் பண்ணணும், ஜுவல்லரி தான் ஜாயின் பண்ணணும்லாம் இல்லை. நிறைய பிஸ்னஸ் இருக்குது, எல்லா பெண்களுமே கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ 10 ரூபாய்க்கு தன்னோட குழந்தை ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கேட்டால் கூட ஹஸ்பண்ட் கிட்ட அதை வாங்கி கொடுக்குற சூழ்நிலையில் கூட நிறைய பெண்கள் இருக்காங்க. அந்த விஷயம்லாம் இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. சின்ன இன்கம்னாலும் மந்த்லி ஒரு 2000னாலும் நம்மளோட தேவைக்காக சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட பெண் குழந்தைகளுக்கும் நம்ம பெரிய எடுத்துக்காட்டாக இருப்போம். நமக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ரிலாக்ஸாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஸோ நம்மளோட இன்கம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக தான் வேணும், பெரிய அளவில் தான் சப்போர்ட் பண்ணணும் இல்லை, குட்டியாக இருந்தாலும் கூட ஓகே, நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டென்ஷன் இல்லாமல் கூட ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.